Unit 30 Advanced Structural Design. So, guys, up to now, we have completed LO1, no issue, right? It's all about wind loading. Learning outcome 2, it's bending, shear, deflection. So, to calculate bending, we have gone through slope deflection and moment distribution method to calculate bending and shear. To calculate deflection, we have studied moment area method. So, that's all about these things, and we have studied structural connection also, the type of connection என்னென்ன connections இருக்குன்ற விஷயம் பார்த்தாச்சு. So LO2 also completed. When it comes to LO3, design of complex column and pile foundation, right? So we have studied about the column, buckling failure, right? Last week, I guess. Yes, that's fine. Okay. So today we look about pile foundations. Pile foundation. So pile foundation and என்ன type இருக்கு, என்ன மாதிரியான design, என்ன மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள். We need to go through it. Pile foundation, and if we go through the structural design information, then we can finish this learning LO3 part. Right? Okay. Pile foundations. Okay, what is pile foundation? First of all, we need to know. ஃபவுண்டேஷன்ஸ்ன்றது என்னது, குளத்தால் வர லோட், நார்மலாக பில்டிங்கில் வந்து குளத்தால் வர லோட்டை வந்து வே பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட், லைக் பீம் குளம் மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு எலிமெண்ட் தான், தட் இஸ் கால்ட் ஃபவுண்டேஷன். இட் இஸ் அண்டர் த கிரவுண்டு கீழே இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் தான் மேஜர் எலிமெண்ட். ஸோ அது வந்து கிரிட்டிக்கலாக நாங்கள் டிசைன் பண்ணி ஆகணும். இஃப் நாட் த ஹோல் பில்டிங் வில் கொலாப்ஸ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக நாங்கள் டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலி ரைட். This is the one, normal one, and the shallow foundation, மற்றது வந்து டீப் ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷன்றது நார்மல் பேட் ஃபுட்டிங், அந்த சின்ன சின்ன வீடுகளுக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹொரிசோனலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஹொரிசோனலாக மீன் பேட் இருக்கும், பேட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால மேலே வர லோடை வந்து தாங்கி கொண்டிருக்கும். சி, வேர்ட்டிக்கல் லோடிங் அந்த செக்ஷனுக்கு வரும்போது, வேர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும்போது வரதான் அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன். ஒரு வேர்ட்டிக்கல் எலிமெண்ட் வந்து ஹோல் அந்த பில்டிங் லோட்ஸையே பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப் உண்டு, ரைட்? சம்திங் லைக் திஸ். இங்கே வந்து இங்கே மாதிரியான ஹொரிசோண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. இங்கே வந்து வேர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனால் வர ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து மேலே இருக்கிற லோட் வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் அ மேஜர் டிஃப்ரெண்ட் இன் பிட்வீன் ஷெலோ ஃபவுண்டேஷன் அண்ட் டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷன்ன்றதான் வந்து பைல் ஃபவுண்டேஷன், ரைட்? பைல் ஃபவுண்டேஷன்லேயும் தேர் ஆர் செவரல் கேட்டகரிஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது பைல் ஃபவுண்டேஷன்ஸில் வந்து, ரைட்? Yeah. File foundations, there are several categories. Okay, so when to use file foundation வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு போக முடியாது. பிகாஸ் ஃபைல் ஃபவுண்டேஷன் ஒரு எனக்கு காசு பண்ணுறதுக்கே வந்து எனக்கு நிறைய அமௌண்ட் வந்து காசு வந்து நிறைய முடியும். ஸோ இப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், நார்மலாக அவங்களோட கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஷெலோ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான கிரவுண்ட் கண்டிஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளே சோயிலில் வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கட்டணும்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் பைல் ஃபவுண்டேஷன். ஓவரால்ஸ் வந்து உங்களோட பில்டிங் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோட்ஸ் வந்து மேலே இருந்து வருதுன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் த என்னது பைல் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி வந்து கிரவுண்ட் போர்டு டேபிள் இஸ் ஹைன்னு சொன்னால், நார்மலாக வந்து தண்ணி வந்து மேலே வரைக்கும் கிரவுண்ட் வரைக்குமே நார்மலாக தண்ணி லெவல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கிண்டி ஷெலோ ஃபவுண்டேஷன் வந்து போட முடியாது. In that case, you need to go for pile foundation. Similarly, there are several reasons to have this kind of pile foundation வரதுக்கான reasons. Okay, as I said, pile foundations வந்து we can first classify it according to based on the function and based on material. ஒன்று வந்து அந்த pile foundation யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் என்னென்னதுக்காக யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபங்க்ஷனிங் பண்ணுறதுன்றதை பொறுத்து we can classify. First,
or else we can classify based on their material. அந்த pile foundation யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வச்சுக்கொண்டு we can classify. இப்போ ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு கிளாஸிஃபை பண்ணுறோன்னு சொன்னால் ஷீட் பைல்ஸ், லோட் பேரிங் பைல், என் பேரிங் பைல், ஃப்ரிக்ஷன் பைல், soil compactor பைல். ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லி வில் கோ த்ரூ இட். ஓகே, ஷீட் பைலிங்ஸ். ஷீட் பைலிங்ன்ற விஷயம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஷீட் பைலிங்கிறது ஒரு எக்ஸ்கவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஷீட்ஸ். இப்போ லைக் என்னது ரூஃபிங் ஷீட்ஸ் மாதிரியான ஷீட்ஸ், ஸ்டீல் ஷீட்ஸ் இருக்கும். அதை வந்து எல்லாத்துக்குள்ளே அடித்து இறுக்கிட்டு வந்து அந்த ஒரு ஸ்கேம் ஆயிரம் இடத்துக்கு வந்து எக்ஸ்கவேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சு இறுக்கிட்டு வந்து உள்ளுக்கு வந்து எக்ஸ்கவேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த சைடில் இருந்து கொலாப்ஸ் ஆகும், soil வந்து உள்ளுக்கு கொலாப்ஸ் ஆக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஷீட் பைல்ஸ். லோட் பேரிங் பைல், லோட் பேரிங் பைல்ன்றதும் என் பேரிங் பைல்ன்றதும் ஒரே விஷயம் தான். லோட் பேரிங் பைல்னு சொல்கிறது லோட்டை பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பைல்ஸ். இப்போ பில்டிங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லோட் பேரிங் பைல். இந்த லோட் பேரிங் பைலில் வர பைல்ஸை வந்து 2 விதமாக உடைக்கலாம். ஒன்று என் பேரிங் பைல், ஃப்ரிக்ஷன் பைல்ன்றது. அது என்ன விஷயம்னு சொல்லி பின்னுக்கு பார்ப்போம். அண்ட் soil compactor ஃபைல்ன்றதும் வில் see it later, right? மெட்டீரியல் ஓகே, மெட்டீரியல்ஸ் இந்த பைலிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலை வச்சுக்கொண்டு we can classify லைக் டிம்பர் ஃபைல், கான்க்ரீட், ஸ்டீல், கம்போசிட். இப்போ டிம்பர் ஃபைல்னு சொன்னால் இப்போ மரக்கட்டு, தேக்கு மரக்கட்டைகளை கூடி அடிச்சிறுக்கி நாங்கள் ஒரு ஃபைலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ancient ஸ்ட்ரக்சர் லைக் இந்த பழைய கால பில்டிங்குகள், பழைய கால பிரிட்ஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம்திங் லைக் டிம்பர் இருக்கும். ஓரல்ஸ் கான்க்ரீட் பைலிங் போடலாம். அல்லது ஸ்டீலில் கூடி ஐ செக்ஷன்ஸ் அந்த சேனல் செக்ஷனில் அடிச்சு கீழே இறக்கிட்டு அதை கூடி பைலாக யூஸ் பண்ணலாம். கம்போசிட் மீன்ஸ் ரெண்டும் கலந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிம்பரும் ஸ்டீலும் கலந்து யூஸ் பண்ணலாம். இப்போ டிம்பர் ஃபைலிங்கு வந்து ஸ்டீல் கேசிங் போட்டு அதை ஒரு ஃபைலாக யூஸ் பண்ணலாம், சம்திங் லைக் தட். ஓரல்ஸ் வேறு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், திஸ் இஸ் ஆல் அபவுட் file classification based on materials. ஓகே, see ஷீட் பைலிங்ஸ். இதுதான் அந்த ஷீட் பைலிங் நான் சொன்னேன். ஷீட் பைலிங்கிறது இஸ் த ஒன். ஷீட் பைலிங் வந்து ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் ஒரு ரிவர் ஒவ்வொரு இடத்துல கூட நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணுறக்கூடிய இந்த ஷீட் பைலிங்கை வந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து வாட்டர் ரிட்டைனிங்காகவும் இருக்கும் அண்ட் soil வந்து உள்ள கலாப்ஸ் ஆகவும் இருக்கும். ரைட், இரோஷன் வார ஏரியா அப்படியான இடங்களில் வந்து ஷீட் பைலிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, லோட் பேரிங் பைல்ஸ்ன்றது வந்து அந்த மேஜர் பில்டிங் லோட்ஸை வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நார்மல் பைல்ஸ், அதுதான் வந்து லோட் பேரிங் பைல். இந்த ஷீட் பைலிங் வந்து லோட் பேரிங் பைல் இதில் ஏன்னா வேர்ட்டிக்கலாக நாங்கள் இந்த லோட்டுமே இங்கே அப்ளை பண்ண போகிறதில்ல. இங்கே அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஹொரிசோண்டல் லோட்ஸ். ஹொரிசோண்டலில் தான் நீங்கள் லோட் பேரிங். இங்கே வரது வந்து வேர்ட்டிக்கல் லோட், நார்மல் லோட் பேரிங் பைல்ஸில் வரது. ரைட், ஓகே, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். என் பேரிங் பைல்ஸ், ஃப்ரிக்ஷன் பைல். ரைட், என் பேரிங் அண்டா என்ன, ஃப்ரிக்ஷன் அண்டா என்ன, இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷனை வச்சுக்கொண்டு தான் ஃபுல் கால்குலேஷன்ஸும் இருக்காங்க. ரைட், என் பேரிங், ஃப்ரிக்ஷன் பைல்ஸ், அது என்னன்னு சொல்லி வில் see this. Okay, right, just see this. When you apply a load from at the top, so let's say this is your columnல இருந்து load வந்து transfer ஆகுது. This is your pile. இது கிரவுண்டுக்குள்ள உங்களோட பைல் இருக்குது. ரைட், ஸோ பைலின் டோட்டல் பேரிங் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து எப்படி வந்து இந்த கெப்பாசிட்டி வேறுமென்னு சொன்னால் ஒன்று வந்து என் பேரிங்ன்றது வந்து பைல் டூவால் ஒரு ஃபார்ம் ஆகிற கெப்பாசிட்டி. ரைட், பைல் பாயிண்ட் அல்லது பைல் டூ அல்லது பைல் எண்ட். இந்த எண் வந்து ரொக்குலையோ அல்லது வேறு எங்கேயோ வந்து என் பண்ணியிருக்கும். ஸோ அந்த எண்டால் வர கெப்பாசிட்டி தட் இஸ் கோல்ட் என் பேரிங் பைல். என் பேரிங்னு சொன்னால் ஒரு நம்மளாம் soil கொண்டு ரொக்கில் வந்து அந்த முட்டை விட்டமேனு சொன்னால் பார் லோட் ஃபுல்லாகவே வந்து இந்த எண்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எண்டுக்குள்ளால் வந்து ரொக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் கோல்ட் என் பேரிங் பைல். அட் த சேம் டைம் வந்து soil வந்து அடித்து கீழே தள்ளும் போது soil ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று உருவாகும். ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே தள்ளும் போது இப்போ soil ஒன்றுக்குள்ளே வந்து ஒரு தடி ஒரு குழாயை விட்டு தள்ளும் போது எண்டாலையும் ஒரு பேரிங் வரும். சைடில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஆலையும் வந்து அதை பற்றி பிடிச்சு கொண்டு நிற்கும். தட் இஸ் கோல்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் எல்லாம் வந்து ஃபைல்ஸ் அப்படின்னா ஃபைலை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபைலை உள்ளுக்கு தள்ளும்போது ஃபைலுண்ட அந்த ரவுண்ட் ஷேப் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த உருளை வடிவான மேல் அளவு வரைக்கும் அவ்வளவு ஏரியாவாலையும் வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். ஸ்கின் ஃப்ரிக்ஷன் சொல்கிறது உராய்வு வந்து உருவாகும். ஸோ அதாலேயும் ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த ஃபைலே கிடைக்கும். இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எப்படின்னு சொன்னால் இந்த என் பேரிங்கையும் இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷனையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது பையில் கொண்டு யூனோ ரொக்கில் கொண்டு அதை நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் கால் என் பேரிங் ஃபைல்ஸ்னு சொல்லலாம். அல்லது ரொக் வந்து கேன டெப்த்தில் இருக்குது, பட் நீங்கள் பையில் கொண்டே ஒரு குறிப்பிட்ட டெப்த்துலேயே விடுறீங்க, எண்டில் ரொக்கில் விடையில, பட் நார்மலாக ஒரு டெப்த்தில் விடுறீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து அந்த என் பேரிங் வேறு ஸ்கின் ஃப்ரிக்ஷனும் உங்களுக்கு சைட்டில் வந்து அந்த சொயிலால் வர ஸ்கின் ஃப்ரிக்ஷனால் அது கீழே இன்னும் முறங்க விடாது. அவ்வளவு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இருக்குது, உராய்வு இருக்கும் அவ்வளவு. தட் இஸ் கால் ஃப்ரிக்ஷன் ஃபைல்னு சொல்கிறோம், ஃபைல்ஸ் என்று சொல்கிறது. ரைட், ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ், என் பேரிங் ஃபைல்ஸ், டூ மேஜர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கு. ரைட், என் பேரிங் ஃபைல்ஸ், என் பேரிங்னு சொன்னால் ஒரு ஹார்ட் ஸ்டேட்டத்தில் கொண்டு இது என் பண்ணி விடுறது. ஃப்ரிக்ஷன் ஃபைல்னு சொன்னால் அங்கே ஹார்ட் ஸ்டேட்டம் இருக்காது. ஹார்ட் ஸ்டேட்டம்ன்றது ரொக் மாதிரி ஒன்றுமே இருக்காது, சும்மா சோயிலுக்குள்ளே விட்டு விடுறது. சோயிலில் டெவலப் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷனால் வந்து இந்த லோட்டை வந்து கேரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் என் பேரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபைல். ஃப்ரிக்ஷன்ண்டா உராய்வு, என் பேரிங்ன்றது இதால் வர என்னது ஒன்றில் கொண்டே முட்டினா ஒரு கெப்பாசிட்டி ஒன்று கிடைக்கிற மாதிரியான ஒரு மீனிங். ரைட், நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு கிளாஸிஃபை பண்ணலாம். ரைட், டிம்பர் ஃபைல், ஸ்டீல் ஃபைல். டிம்பர் ஃபைல்ன்றது லைக் டிம்பர் கட்டைகளை வந்து இந்த இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிருக்குது. பட் நார்மலாக வந்து இந்த டிம்பர் ஃபைல்ஸ் வந்து வெர்டிக்கல் லோடிங்கை தாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, ஹொரிசோண்டலாக வர லோடிங்கை தாங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரோட்ஸ் வந்து இங்கே கொலாப்ஸ் ஆகி உலகம் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு டிம்பர் ஃபைல்ஸ். லைக் ஸ்டீல் ஃபைல், ஸ்டீல்லையும் ஐ செக்ஷன், எச் செக்ஷன் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் இதுக்குள்ள வைப்ரேட் பண்ணி இருக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க்குகளை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைல். ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைல்னு சொன்னால் என்ன சொன்னால் லைக் உங்களோட லைட் போஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் இல்லையா. ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு அங்கேயே எல்லாத்தையும் காஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ கான்கிரீட் அந்த எந்த இடத்துல கான்கிரீட் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த ஒரு போஸ்ட்டை வச்சு அடித்து கீழே இறக்கிட்டு அதில் வந்து குழந்தை சப்போர்ட் பண்ணி மேலே பில்டிங்கை கட்டிட்டு போகிறது. தட் இஸ் கால் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஃபைல். ப்ரீகாஸ்ட் முன்னமே காஸ்ட் பண்ணுறது. ஓரஸ் காஸ்ட் இன் பிளேஸ் கான்கிரீட் ஃபைல்ஸ். காஸ்ட் இன் பிளேஸ் கான்கிரீட் ஃபைல் இந்த விஷயம் ஆல்ரெடி நாங்கள் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம் கிளாஸ்லேயே. அது என்னென்னு சொன்னால் என்னது, போ பண்ணி அதுக்குள்ளே ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இறக்கி கீழே இருந்து மேலே கான்கிரீட்டை போட்டு பெட்னைஸ்லாம் யூஸ் பண்ணி காயப்பட்டு இப்படி போகிற நார்மல் கான்கிரீட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து தட் இஸ் கால் காஸ்ட் இன் பிளேஸ் கான்கிரீட் பிளேஸ் அல்லது காஸ்ட் இன் சிட்டு கான்கிரீட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ரீ காஸ்ட், இது வந்து காஸ்ட் இன் சிட்டு. ரைட், ஓகே. மெத்தட் ஆஃப் பைல் டிரைவிங் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஃபார். இப்போ வந்து ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் பைலை வந்து நாங்கள் என்ன சொல்லணும், அடித்து கீழே இறக்க வேண்டி வரும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ட்ரொப்பிங் வெயிட், எக்ஸ்ப்ளோஷன், வைப்ரேஷன், ஜேக்கிங், ஜெட்டிங் இப்படியான விஷயங்கள் இருக்குது. ட்ரொப்பிங் வெயிட்னு சொன்னால் இப்போ மேலே இருந்து ஒரு பாரமான ஒரு மிஷின்ஸில் இருந்து ஒரு மேலோட வெயிட் வந்து கீழே போடுறது. இப்போ போர்ட் சிட்டியில் பார்த்துருப்பீங்களா, அந்த சொயிலை வந்து கம்பேக்ட் பண்ணுறதுக்காக மேலேருந்து ஒரு வெயிட்டை தூக்கிட்டு கீழே போடணும். ஸோ சிமிலர்லி இந்த பைலுக்கு மேலே வந்து மேலே இந்த வெயிட்டை கீழே போடும்போது அது கீழே இறங்கிட்டு போகும். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடி மருந்து வைக்கிற மாதிரி, ஒரு வைப்ரேஷன் ஹமர் மாதிரியான மிஷின்ஸால் அடிச்சு இருக்கிற மாதிரி, ஜெட்டிங் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பைல் கிளாசிஃபிகேஷன். இதில் என்னென்ன பைல் இருக்குது, என்னென்ன மாதிரியான மேஜர் விஷயங்கள் ஒன்று இருக்குது. ரைட், கிளாசிஃபிகேஷன். பட் எங்களோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து பைலுக்கான கேல்குலேஷன்ஸ், இந்த என் பேரிங் அண்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷனும் என் பேரிங்குமான கேல்குலேஷன் தான் we need to focus in this section. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு பைலுக்கான கெப்பாசிட்டி ஒன்று கண்டுபிடிச்ச தன்னை வந்து நாங்கள் அந்த சொயில் வந்து அந்த பைலை தாங்குமா இல்லையா அந்த மாதிரி டிசைன்ஸ் we can come to a conclusion for that. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து this is the one. ரைட், allowable லோடுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து அல்டிமேட் லோடை வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ண வரதான் allowable லோட். ஆல்ரெடி வந்து உங்களோட பைல் பக்லிங்லேயே இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துடுது. அல்டிமேட் லோட்டை வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ண வரது தான் allowable லோட். ஸோ இந்த allowable லோட் தான் நாங்கள் டிசைன் பண்ண கொடுக்குற லோட் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி தான் அந்த ஃபவுண்டேஷன் தாங்குன்றது தான் allowable லோடுன்றது. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த அல்டிமேட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சி ஆகணும். இந்த ஃபைலுக்கு எவ்வளோ அல்டிமேட் ரெசிஸ்டன்ட்ன்றதை வச்சுக்கொண்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணி வார வேல்யூ தான் நாங்கள் இங்கே ஆன்சராக கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட்,
ஸோ ஃபேக்டர் சேஃப்டி நார்மலாக 2 to 3 யூஸ் பண்ணலாம். 2 ஃபேக்டர் சேஃப்டி 2.0 ஆர் எல்ஸ் 3.0 இன் பிட்வீன் டூ வேல்யூஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அல்டிமேட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் பைல், அல்டிமேட் ரெசிஸ்டன்ட்ன்றது தான் இந்த பைலோட கெப்பாசிட்டி, டோட்டல் பைல் கெப்பாசிட்டி. ரைட், இந்த அல்டிமேட் ரெசிஸ்டன்ட் என்னதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ரைட், சி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இந்த அளபவில் தான் திருப்பி இங்கே கீழே எழுதி காட்டுருக்கு. இந்த பி என்னன்றதை பிபியூ ப்ளஸ் பிஎஸ்யூன்னு சொல்லி எழுதி காட்டிருக்கு. ரைட், பிபியூ பிஎஸ்யூ. சி அதில் நார்மலாக ஒரு பைலோட கெப்பாசிட்டின்ற எப்படி ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னால் இந்த என் பேரிங்கையும் ஸ்கின் ஃப்ரிக்ஷனையும் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. என் பேரிங்ன்றது அந்த முடிவில் வர கெப்பாசிட்டி, ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ன்றது அதை சுற்றி உள்ள சர்க்கம்ஃபரன்ஸால் வர கெப்பாசிட்டி, ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் அந்த ரெண்டு. சி பிபியூன்றது வந்து அல்டிமேட் பொயின் கெப்பாசிட்டின்றது தான் என் கெப்பாசிட்டி. பிஎஸ்யூன்றது வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன் சைடால் வர கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இங்கே நாங்கள் கேல்குலேஷனில் யூஸ் பண்ண போகிறது இந்த பொயின் கெப்பாசிட்டியும் சைட் கெப்பாசிட்டியும் கண்டுபிடிச்சால் ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டால் டோட்டல் கெப்பாசிட்டி we can calculate it. இல்லையா? that is our ultimate task. ஓகே, இந்த விஷயம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என் பேரிங்கிறது வந்து இந்த பாயிண்டில் இந்த ஸ்டேட்டத்தால் வர இந்த ஸ்டேட்டத்தால் இந்த எண்டில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கொயரில் மட்டும்தான் என் பேரிங் இந்த ஏரிங் வந்து தாக்குப்பிடிச்சு நிற்கும். ஸோ இந்த இது விட ஒரு ரவுண்ட் ஷேப் சர்க்குலர் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்க்குலர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த என் பேரிங் இருக்குது. இப்போ ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ன்றது வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபைல் யூஸ் பண்ண நீங்கள் சொன்னால் 3Dயில் இருந்தால் ரைட். ஸோ இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னால் இதில் டெவலப் ஆகிற ஸ்கின் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்பேஸில் உருவாகும்னு சொன்னால் சரி இப்படி இருக்கிற இந்த ஃபேஸில், இப்படி இருக்கிற இந்த ஃபேஸில், அப்படி 4 பக்கம் சுற்றி இருக்கிற அவ்வளவு ஃபேஸ்லேயும் வந்து இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் உருவாகும். இல்லை என்பிஆரிங்கிறது இந்த ஸ்கொயரில் மட்டும்தான். சரி இப்படி இருக்கிற மாதிரி கீழே இருந்து ஒரு லோட் தாக்குற மாதிரி. ஸோ இந்த ஃபேஸில் மட்டும்தான் வந்து என்பிஆரிங் வந்து டெவலப் ஆகும். இந்த சுற்றி இருக்கிற அவ்வளவுத்துலேயும் வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். இப்போ சர்க்குலர்னு சொன்னால் சர்க்குலர் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். ரைட், you don't need these equations. In the equations எல்லாம் there are so many theory parts. At the moment HNTF level you don't need this kind of proving part. Just you need to know how to calculate this value. That is enough. Okay, ஸோ இந்த அப்லோட் நான் ஆல்ரெடி வந்து கூகுளில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ரைட், ஓகே. எஸ்டிமேஷன் ஆஃப் ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ஸ் இன் clay soil. This is very important. Estimation of skin friction in clay soil. So clay soil வர pile foundationக்கான estimations. Right, okay. அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் வந்து வர ஸ்கின் ஃப்ரிக்ஷனுக்குரிய ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு டோ யூஎஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சிஜு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா அண்டா என்ன, சிஜு அண்டா என்னன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொயிலுக்குரிய நார்மல் ஃபெயிலியருக்குரிய ஈக்குவேஷன்ஸ் வந்து திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ரைட், சொயிலுக்குரிய நார்மல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சொயில் மெக்கானிக்ஸ் அல்லது அதுக்கு முன்னே வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கோம். அது கிளியரானதாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், டோன்றது வந்து ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ். ரைட், ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு சொன்னால் சொயிலண்ட கொஹீஷன். சொயிலண்ட கொஹீஷன்னா அந்த ஒற்ற தன்மை என்ன மாதிரி. இப்போ கிளே சொயிலுக்கு வந்து அந்த ஒற்ற தன்மைகள் இருக்குது, கொஹீஷன்ன்றது இருக்குது. ரைட், that is called cohesion. Sigma v என்றது வந்து vertical stress. Right, this is horizontal stress, shear stress. This is called vertical stress. V என்றது vertical stress. ks என்றது வந்து horizontal factor and tan pi என்றது வந்து soilக்குரிய friction angle. இப்போ sand gravel அண்டு வரும்போது அதுகளுக்கு வந்து friction angle இருக்கும். clay soil அண்டு வரும்போது அதுக்கு cohesion இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வந்தால் இது யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் clay soil அண்டு வரும்போது clay soilக்கு வந்து இந்த friction angle இல்லை, 0. அப்போ இவ்வளவு காம்போனண்ட்டும் வராது, தனியாக இந்த காம்போனண்ட் மட்டும்தான் இருக்கும், சி என்று மட்டுமே இருக்கும். இப்போ சாண்டி soil கிராவல் அதுகளுக்கெல்லாம் வந்து கொஹீஷன் அந்த ஒற்ற தன்மை இல்லை, பட் இந்த காம்போனண்ட் மட்டும் வரும். ரைட், ஸோ சி என்று சொன்னால் கொஹீஷன், பை என்று சொன்னால் soil friction, இன்டர்னல் ஆங்கிள், ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டான டிஃபைன்டு வேல்யூஸ்.
ரைட். அப்போ சொயிலண்டு வரும்போது சொயிலண்டதில் வந்து எனது பை என்னது 0. இந்த சொயில் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் இஸ் 0. தட்ஸ் வை டோ யூஎஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சிஜி. ஆல்ஃபான்றது ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டரை கண்டுபிடிச்சு சி வேல்யூன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்குரிய ஸ்கின் ஃப்ரிக்ஷனுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஸ்ட்ரெஸ் வேல்யூ, நாட் லோடோ அந்த வேல்யூவில் ஸ்ட்ரெஸ் லோட ஏரியாவில் டிவைட் பண்ண வேல்யூஸ் தானே இதில் வந்து இருக்குது ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ரைட். ஓகே. ஆல்ஃபா ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான கிராஃப் தான் திஸ் இஸ் கிவன் பவல்ஸ் கிராஃப்னு சொல்கிறது. ரைட். பவல்ஸ் லைன். இந்த கிராஃபில் இருந்து we can calculate the alpha factor. ஆல்ஃபா ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இங்கே வந்து சிஜு இந்த வேல்யூ தெரிஞ்சால் ரைட் சிஜு. ஸோ சிஜு என்ன வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் இங்கே எடுத்தால் இங்கேருந்து வந்து நிற்கும். ஸோ சிஜு ஒவ்வொரு கிளே சோயில்னு சொன்னால் கிளே சோயிலுக்கு சிஜு வேல்யூ வந்து தரப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 75 வந்தால் ஜஸ்ட் 75 டிக் பண்ணி இங்கே என்ன வேல்யூ இழுக்க வருதோ தட் இஸ் யூ ஆல்ஃபா வேல்யூ. ரைட். 0.81 அப்படி. ஓகே. வில் சி ஒன் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Estimate the ultimate skin frictional resistance of 400 mm into 400 mm 9 meter long precast concrete pile driven into the clay soil having undrained coefficient of 50. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் ஒரு 400 mm 400 mm 9 மீட்டர் லாங் ப்ரீகாஸ்ட் பைலாம். ஸோ 400 mm 4 மீட்டர்ன்றது அந்த பைலுண்ட க்ராஸ் செக்ஷன். இப்போ அது வந்து ரைட் இதுதான் 3Dயில் கீர்னமே சொன்ன அந்த பையில் வந்து இப்படி இருக்குது. ரைட். இதில் ஒரு பக்கம் தான் 400, இன்னொரு பக்கமும் 400, இந்த பக்கமும் 400. ரைட். இது 400 இது 400 தந்திருக்கு 400 மீட்டர் 9 மீட்டர் லாங். அண்ட் இதில் உள்ள சியூன்ற பிரமாணம் 50 இடம் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆங்கிளுக்குரிய ஃபர்ஸ்ட் வேல்யூவே என்னது ஃபிகர் ஃப்ரிக்ஷனுக்குரிய ஈக்குவேஷன் டோ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணணும். ஆல்ஃபா கால்குலேட் பண்ணுறதுக்கு சியூ வேல்யூ இஸ் 50 கிவன். ஸோ 50க்குரிய ஆல்ஃபா வேல்யூ 50 somewhere around 0.9 அல்லது 0.8 somewhere around அந்த வேல்யூ வந்து வரும். 0.9 கிட்ட வரும். ரைட். ஸோ ஃப்ரம் த பிகர் they got the value சியூக்குரிய ஆல்ஃபா வேல்யூ 0.9. ரைட். ஸோ டோ S is equal to alpha into Cju. So alpha is 0.9, Cju is 50, so 45 kilopascal. So 45 kilopascal இதில் டெவலப் ஆகிற ஸ்கின் ஃப்ரிக்ஷனுக்குரிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இதை வந்து நான் லோடாக மாற்றணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் கிலோ நியூட்டனுக்கு மாற்றணும்னு சொன்னால் இது ஒரு ஏரியாவில் பெருக்கணும். எந்த ஏரியாவில் பெருக்கணும்? சர்க்கியூம்ஃபரன்ஸால் பெருக்கணும். இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து இந்த சர்க்கியூம்ஃபரன்சஸ் இந்த மேலே உள்ள அவ்வளவு ஏரியாவில் தான் வந்து தங்கி இருக்கு. ஸோ இப்போ மேலே உள்ள ஏரியான்னு சொன்னால் இப்படி மேலே உள்ள ஏரியா கால்குலேட் பண்ணுறது மேற்பரப்பளவுன்றது மீன் இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணிட்டு இதே போல் 4 மடங்கு ஏரியா தான் சுற்றி வரை இருக்கும் இல்லையா? இது 1 2 3 4. ஸோ அப்போ ஒரு பக்கத்தின் ஏரியா என்னவா இருக்கும்? நீளம் வந்து 0.4 மீட்டர், ஹைட் வந்து 9 மீட்டர். ஒரு இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். சுற்றளவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை இந்த ஹைட் அளவு பெருக்கினா மேற்பரப்பளவு வந்து நிற்கும். ஸோ 0.4 into 0.4 into 0.4 into 0.4 4 தடவை 0.4 into 9 மீட்டர் தான் டோட்டல் பரப்பளவு இருக்குது. ரைட். ஸோ அதை தான் நீங்கள் எழுதி காட்டுங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ 45 kilopascal. அதை வந்து 0.4 into 0.4 into 2 அது தட் இஸ் ஈக்குவல் டு 4 தடவை 0.4 எடுத்தோம் இன்ட்டு 9. இது வந்து மேற்பரப்பளவு. இவ்வளவு வந்து மேற்பரப்பளவுக்குரிய காம்போனன்ட். அந்த மேற்பரப்பளவுக்குரிய ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எழுதின இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம் லோடில் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன சொல்லிக்கணும்னா 0 to L வரைக்கும் டோ யூஎஸை வந்து டெரிவேட்டிவ் பண்ண சொல்லி இருக்குது. ரைட். இன்டிகிரேட் பண்ண சொல்லி இருக்குது வரைக்கும். ஸோ இன்டிகிரேஷன் வந்து கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இங்கே எல்லோரும் அந்த டெக்னாலஜி என்னபடியாக இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ன்றது வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸில் தான் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குரிய சர்க்கியூம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சா சரி. இது ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபைல் என்னபடியாக 0.4 into 9 மீட்டரில் 4 ஏரியா இருக்குது. ஸோ அதால் பெருக்கி விட்டிங்கன்னா சரி. தட்ஸ் இட். ஸோ அப்போ அல்டிமேட் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 648 கிலோ நியூட்டன். தட்ஸ் இட். இது வந்து கிளே சொயிலுக்குரியது. ஈஸி இல்லையா? வெரி ஈஸி. ஸோ இதே மாதிரி இது ஸ்கின் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி என் பேரிங் கால்குலேட் பண்ணால் we can at 10 டைம் ஆட் பண்ணினா டோட்டல் பேரிங் கெப்பாசிட்டி வந்து நினைக்கும். ஓகே. இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கிளே சொயிலேயும் வந்து 10 லேயர் இருந்துச்சுன்னா ஒரு 10 லேயர் வேறு கிளே லேயர் செஞ்சதுன்னா
ஃபர்ஸ்ட் சிஜு வந்து 25 கிலோ பாஸ்கால், இன்னும் ஒரு லேயர் கீழே இன்னும் ஒரு மீடியம் இருக்குது, அது 50ல் இருக்குது. இந்த லேயரில் ஹைட் 4 மீட்டர், இது 9 மீட்டர், சேம் ஃபைல் 400. இந்த டைப் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி கால்குலேஷன் செய்கிறதுன்றது. இந்த டைப் வந்தால் எப்படி கால்குலேஷன் செய்கிறதுன்னு சொன்னால், ரைட், ஓகே, வில் சி. இங்கே வந்து இதுக்கு வேறு ஆல்ஃபா வேறு வேல்யூ வரும், இங்கே ஆல்ஃபா வேறு வேல்யூ வர போகுது இல்லையா. 25க்கு வேறு வேல்யூ, இது இங்கால 5 மீட்டருக்கு போகுது, 5 மீட்டருக்கு வேறு வேல்யூ. ஸோ ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். மேல் லேயருக்கு நாங்கள் ஒருக்கா செய்த மாதிரி செய்து ஆட் பண்ணணும், கீழ் லேயருக்கும் செய்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைனல் ஆன்சரை நான் ஆட் பண்ணி கொடுத்தேன். ரைட், ஓகே, ஈஸி இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு சிஜு 25ன்னு சொன்னால், ஸோ 25க்குரிய ஆல்ஃபா வேல்யூ 25க்கு ஆல்ஃபா வேல்யூ இஸ் 1.0 அண்ட் 50க்குரிய வேல்யூஸ் 0.9. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 1.0, இதுக்கு வந்து 0.9. ஸோ அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் வருமானு சொன்னால், ஆல்ஃபா இன்டு சிஜு இல்லையா, ஆல்ஃபா இன்டு சிஜுன்னா 1 சிஜு வேலை பெருக்கினா அது 25 வந்து நிற்க போகுது. இதுக்குரிய ஆன்சர் 25. இதுக்கு வந்து 0.9 தர 50, அது எவ்வளோ இருக்கும், 45 வந்து நிற்க போகுது. 45 ஸ்ட்ரெஸ் வேல்யூ. நம்ம இதை வந்து இது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கணும். இந்த 25 சம்மந்தப்படுற ஏரியா என்னது, இவ்வளவு ஹைட்டும் அது சம்மந்தப்படுற சர்க்கியூஃபரன்சஸ் ஏரியா. ஸோ அப்போ 400 தர 400 இன்ட்டு 400 இன்ட்டு 400 இன்ட்டு 400 4 அளவு இருக்கணும் இல்லையா. இது வந்து 4 அளவு இருக்கணும். அந்த சுற்றளவு வந்து 0.4 இன்ட்டு 4 4 தடவை இருக்குது இல்லையா. இன்ட்டு 4. சிமிலர்லி இங்கே வந்து 0.4 இன்ட்டு 4 எல்லாம் வந்து 0.4 இன்ட்டு 4, இந்த 4 வந்து சுற்றளவுக்கு, இந்த 4 வந்து இந்த டெப்த். ரைட்டா, இங்கே வந்து 45 இன்ட்டு இந்த கம்போனன்ட் அப்படியே தான் வரும். பட் இங்கே பெருக்கிற டெப்த் வந்து வேறு. ஏன்னா இது 4 மீட்டர், டோட்டலாக 9 மீட்டர்னா மிச்சம் 5 மீட்டருக்கு வரும். ரைட், இது வந்து இந்த லேயரால் வேல்யூ, இது இந்த லேயரால் வேல்யூ. டோட்டல் வேல்யூன்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்தேன். ரைட், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன வேல்யூ, அதான் இந்த டிஸ் டோட்டல். ஸோ ஒவ்வொரு எத்தனை லேயர் வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஃபார் கிளே லேயர். ஓகேயா. ஸோ இப்போ வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கிளே இல்லாமல் ஒரு சோயில் இது வந்துச்சுன்னு சொன்னால் என்னது, வேறு ஏதாவது இப்போ சாண்டோ கிரவலோ வேறு மாதிரியான சோயில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிற விஷயம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வா வந்து டிஸ்கால் பீட்டா மெத்தட்னு சொல்கிறது. ரைட், குவைட் சேலஞ்சிங் மெத்தட். சேலஞ்சிங் இல்லை, பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ஸ் இருந்தால் மச் பெட்டர்னு நினைக்கிறேன். 1 hour 2 hour போனால் அப்லோட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ வில் see it in the next class. Okay, thank you.